Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் CSK தான் மெகா ஆக்ஷன் தான் ரிட்டைன் தான் ரிலீஸ் தான் RTM தான் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. சைட் பை சைடு கபடி வர போயிட்டு இருக்கு. ரைட், ஆல்ரெடி RCB அண்ட் மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா பற்றி பேசியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்து டக்குன்னு கமெண்ட் போட்டுருங்க, லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி இப்போது CSK பற்றி பேச நிறைய பேர் கேட்டாங்க, CSK உங்களோட ரிட்டன்ஷன் என்னன்னு. 5+1 மொத்தம் 6 பேர் ரிட்டைன் பண்ணலாம். நீங்கள் 3 பேர் ரிட்டைன் பண்ணி 3 பேர் RTMல கூட இருக்கலாம். 4 ரீட்டைன் 2 RTM கூட எடுக்கலாம். ஆனால் 5 பேர் கேப்டு பிளேயர், 1 அன்கேப்டு பிளேயர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அன்கேப்ட் பிளேயர்னா என்ன சார்? பிளேயர் மீன்ஸ் இன்டர்நேஷனல் விளையாடுறவங்க தான் அன்கேப்டு பிளேயர். ஒரு மேட்ச் விளையாண்டாலும் அவங்க இன்டர்நேஷனல் விளையாட்டாங்கன்னா தேர் கேப்டு பிளேயர்னு அர்த்தம். அதுதான் அதோட அர்த்தம். ரைட், இப்போ CSK 5 டைம் கப்பு ஜெயிச்சவங்க எல்லாருக்கும் தெரியும். மும்பை இந்தியன்ஸ் மாதிரியே அவங்களும் 5+5 2 பேரும். RCB இசால் கப் நம்தேன்னு தேடிட்டே இருக்காங்க. பாப்பா இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னு. ஓகே, அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டேன், ரோஹித் சர்மா விளையாட மாட்டாரான்னு. நிறைய பேருக்கு ரோஹித் ஃபேன்ஸ் பிடிக்கும், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இப்போ ரீட்டன் ரிலீஸு எல்லாம் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஒப்பீனியனை சொல்லாமல் உங்கள் கருத்தும் சொல்லுங்கள். இல்லை சார் இவருக்கு போல் அவர் தான் பெட்டர், அவருக்கு இருந்தால் இவர் இருந்தால் பெட்டர்னு சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன், சேர்ந்தே பயணிப்போம். லாங் வே டு கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கபடி பற்றி நிறைய பேசுகிறோம், கபடி ஆடியன்ஸ் கூட பார்க்கலாம். ISLலும் பேசிகிட்டு இருக்கோம், சென்னை FC பார்க்காதவங்க பார்க்கலாம். ரைட், டெட்லைன் இருக்கா இந்த மாதம் கடைசிக்குள்ளே கொடுத்தா ஒன்று ரிட்டன்ஷன் லிஸ்ட். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அடுத்த மார்ச் தானே மேட்ச், நம்ம பிப்ரவரியில் கொடுத்துக்கலாம்லாம் முடியாது. 31 அக்டோபரில் லிஸ்ட்டு கொடுக்கணும். மோஸ்ட்லி நவம்பரில் இருக்கும். இது ஆப்ஷனு, மெகா ஆப்ஷன், இது உங்களுக்கு தெரியும். ஸோ 6 பேர் ரிட்டைன். ரைட், என்னோட 6 பேர் யாருப்பா அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்வியஸ்லி ருத்ராஜ் கெய்க்வாட். ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், கேப்டன் மெட்டீரியல். முடிஞ்சு போன சீசனே அவர் தான் கேப்டனு. தோனி கேப்டன்சி விட்டு டோர்னமெண்ட்டுக்கு 1 or 2 days முன்னாடி தான் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது போன சீசன், உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தைய ஜடேஜா அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் 6 மேட்சுக்கு அப்புறம் சரியா இல்லைன்னு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு திருப்பி தோனி டூக் ஓவர். அது 2 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியும் பசுமையாக. அப்போ ஞாபகப்படுத்திக்கணும் பாஸ்ட்டை. ஸோ கெய்க்வாட் டெஃபினெட்லி நோ டவுட் கண்டிப்பாக அவர் ரிட்டர்ன் ஆவார். அப்புறம் ரவீந்திர ஜடேஜா 2012 CSK கூட தான் இருக்கார். கிட்டத்தட்ட 12 சீசனாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் குளோபலி, ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேயே அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டர், ஸ்பின் ஆல்ரவுண்டரில். CSKக்கு வரதுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயலில் இருந்தார் அவர். ரைட், ஆச்சா. அப்புறம் யாருப்பா? சிவம் டூபே. எஸ், முடிஞ்சு போன சீசனில் ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்னா சிவம் டூபே தான். 2024 லெஃப்ட் ஹேண்டர், பவர்ஃபுல் ஹிட்டரு, ஈஸியாக எஃபர்ட்லெஸ்லி ஈ கேன் கிளியர் 100 meter 6 கூட அடிக்க முடியும். அந்த அளவுக்கு எனி பவுலர், ஃபாஸ்ட் பவுலரோ ஸ்பின்னரோ. அண்ட் அதனால தான் அவர் வேர்ல்ட் கப் கூட செலக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் போலிங்கும் போடுவார் அவர் சிவம் டூபே. ஸோ டெஃபினெட்லி வெறும் 3 ரீட்டைன்னா ரீட்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. 6 பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிப்பாங்க சிவம் டூபே. வேறு யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா. ஆனால் இவங்கெல்லாம் கூட பல டீமுக்கு போயிட்டு தான் இங்கே வந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஷைன் ஆகிறாங்க யாராக இருந்தாலும். அதுவும் பாயிண்ட் டு பி நோட்டடு. ஆச்சா. அப்புறம் யாருப்பா? MS தோனி. எப்படி மறக்க முடியும்? MS தோனி ஸ்டார்டிங் 2008 ஆல்வேஸ் ரீட்டைன்டு CSKக்கு. ஆமாம், அங்கே தானே விளையாடுற, என்ன ரீட்டைன் கேட்பீங்க. 4 வாட்டி மெகா ஆப்ஷன் இருந்தது. ஆமாம், 2011 மெகா ஆப்ஷனுக்கு முன்னாடியும் இவாஸ் ரிட்டைன், 2014 மெகா ஆப்ஷன் பண்ணி ரிட்டைன், 2018 மெகா ஆப்ஷன் பண்ணி ரிட்டைன், 2022 மெகா ஆப்ஷன் பண்ணி ரிட்டைன். அது ஃபர்ஸ்ட் ரீட்டைனோ, செகண்ட் ரீட்டைனோ, தேர்ட் ரீட்டைனோ, வாட் எவர் இட் மேபி, ரிட்டைன். நானே நான் ஒரு 2 மாதம் முன்னாடிலேருந்து என்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக 3 பிளேயருக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரீட்டைன் பண்ணுவாங்க. அதாவது 3 பேர் ரீட்டைன் பண்ண, மோர் தென் 3 people ரீட்டைன் பண்ணலாம். வெறும் 3னா MS தோனியே யங்ஸ்டரோட இடத்த பிடிச்சிக்க மாட்டா, அவர் நகர்ந்துருவார். பட் மோர் தென் 3, 4, 5 கண்டிப்பாக அவர் ரீட்டைன் தான் போவாங்க. இந்த RTMல போகிறேன், அன்கேப்டலில் போகிறேன், அதில் போகிறேன், இஸ் பியாண்ட் தட். அவர்லாம் டக்குன்னு ரிட்டையர்னார் டெஸ்ட் மேட்ச் 2014 ஆஸ்திரேலியா போய். அது மாதிரி இஸ் எங்கே போனாலும் அப்ளாஸ் வாங்குற ஒரு தோனி தான். எந்த கிரவுண்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் இந்தியாவாகட்டும் வெளிநாடு ஆகட்டும், பர்த்து போங்க, பிரிஸ்பன் போங்க, லார்ட்ஸு, துபாய், ஷார்ஜா, அபுதாபி, கேண்டி, இந்தியா பற்றி கேட்கவே வேணாம். இப்போ எந்த கிரவுண்டு போனாலும் மாசு அவர். அதனால் MS தோனி கேப்டனாக இல்லைனாலும் MS தோனியோட ப்ரெசன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கெய்க்வாட் அப்படி நல்லா கைடு பண்ணி எடுத்துன்னு போகலாம். இப்போ MS தோனி கையில் தான் இருக்குது டெசிஷன். ஏன்னா அவர் ஃபிட்னஸ் பார்த்து அவர் சொல்வார். முதல்ல கேட்கும்போது டைம் இருக்கேன்னாரு. வில் வெயிட் அண்ட் சி. அண்ட் இஸ் ஃபிட்டு, டெஃபினெட்லி இஸ் பெட்டர் தென் அதர் பீப்புள். பட் காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறதுனால கொஞ்சம் ரெஸ்டியாக இருக்கலாம். பட் அது நெட்ஸில் செட் ஆகிடுவார். அதனால தான் அவர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 10 பால் மேலே விளையாடுறதில்ல. அவரோட திங்கிங் ஹேட் வில் ஹெல்ப் ருத்ராஜ் கெய்க்வாட் அ லாட். அதனால தான் கண்டிப்பாக MS தோனி will be retired. ஆச்சா. ரைட், அடுத்தது யாருப்பா? பத்திரானா, பேபி மலிங்கா. ரைசிங் ஸ்டார், குட்டி மலிங்கா அவர். ஆமாம், எக்ஸப்ஷனல் போலிங், பேஸ் ஆகட்டும், பவுன்ஸ் ஆகட்டும், யார்கர் போடுறது, டெத் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அக்யூரசி, எனி பிச். அவருக்கு பிச் ஹெல்ப் பண்ணணும்னு தேவையில்லை. ஏர்லேயே ஸ்விங் பண்ணுவார், அப்படியே உள்ளே வரும் பால். ஏர்லேயே அப்படியே வருங்க. வக்கார் யூனிவர்சிட்டி ஒருத்தர் அவர் அப்படி தான் போடுவார், பாகிஸ்தான். இதை பார்த்துருக்குங்க. பியூட்டிஃபுல் யார்கர்ஸ் அதெல்லாம் மலிங்கம் மாதிரி. அக்யூரசி, நல்லா யார்கர் போகிறேன்னு நீங்கள் 6ஆவது ஸ்டெம்பில் எக்ஸ் ஸ்டெம்பில் போட்டிங்கன்னா அது வைடு. கரெக்டாக ஸ்டெம்புக்கு வரணும்.
யூ யூ ஹிட் யூ மிஸ் ஐ ஹிட் அந்த கேட்டகரி உள்ளவர். டெஃபினெட்லி பத்திரானா வில் பி தேர். அன்கேப்ட் யார் சொல்லு, அது சொல்லுமோ அது சொல்கிறது கஷ்டம். எனக்கே தெரில யார் ரீட்டைன் பண்ண போகிறாங்க அன்கேப்ட்னு. நிறைய பிளேயர் இருக்காங்க, அண்டர் 19 விளாண்டவங்க நிறைய பேர் வந்தாங்க. வெரி ஃபியூ ஒன்லி பிளேடு, உங்களுக்கு தெரியும் இந்த ஐபிஎல்ல. ஸோ அது பார்ப்போம் நான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு, யார் அன்கேப்ட் பிளேயரை எடுக்க போகிறாங்கன்னு, இல்லை பூசாவிலேருந்து எடுக்க போகிறாங்களான்னு. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன் டிஃபர்ஸ், பட் இட் மேட்டர்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த லிஸ்ட்டை பற்றி? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இதெல்லாம் வேலையே ஆகாது சார், இதுதான் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு 6 எடுத்துன்னு வரலாம், யார் வேணாம். ராய்டு அவங்களாம் எடுத்துன்னு வர முடியாது, ரெய்னாலாம், ஒரு ராபின் உத்தப்பா இவங்கெல்லாம் ரிட்டையர்டு இது விளையாடிட்டு இருக்காங்க. இன்னொரு ஏதோ லெஜெண்ட், லெஜெண்ட் கிரிக்கெட் லீக்னு ஒன்று விளையாடுற ஹர்பஜன் சிங்லாம் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இருந்தால் எடுக்கணும். ரைட், உங்கள் கருத்து எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். இன்னொரு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.